ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துலா மாதம், அதாவது ஐப்பசி மாதத்தில் திருமூல நட்சத்திரத்தோடைய ஏற்றம் எல்லோருமே அறிந்ததுதான். மணவாள மாமுனிகளின் அவதார தினம். அவர் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையில் ஆழ்வார்களுடைய ஏற்றங்களையும் ஆழ்வார்களுடைய மாதங்களையும் நாட்களையும் அழகாக குறிப்பிட்டு சொல்கிறார். அவருடைய அவதார தினம்தான் துலா மாதத்தில் திருமூல நட்சத்திரம், அதாவது ஐப்பசி திருமூலம். அவருடைய சிஷ்யர்கள் அஷ்டதிகஜங்கள் அப்படின்னு சொல்லப்படுறவரில் ஒருவரான கோயில் கந்தாடை அண்ணன் அவர் அருளிச் செய்த வரவரமுனி அஷ்டகம், அதை இந்த பதிவில் பார்க்கலாம். சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம் விபுலவாதுல கோத்ரோத்பவானாம் வரம் ருச்சிரஜாமாத்ரு யோகீந்திர பாதாஸ்ரயம் வரதநாராயணம் மத்குரும் சம்ஷயே. இது அவருடைய தனியல். அடுத்தது மாமுனிகளுடைய வரவரமுனி அஷ்டகம் ஆரம்பமாகுது. பர்யங்கேபி பரம் தத்வம் ரங்கசாயினமேவ யஹ உத்திஷ்டதி அனுபூயாஹம் தம் வந்தே வரயோகினம். இந்த வரவரமுனி அஷ்டகம் அப்படிங்கிறது வரவரமுனி தினச்சரியையுடைய தியான ஸ்லோகம் போலவும் ஒரு அவதாரிகை போலவுமே நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரியங்கேபி பரம் தத்துவம், ஆதிசேஷனில் சயனித்து கொண்டிருக்கும் பகவானை, அந்த பரம்பொருளை ரங்கசாயினம் ஏவ அப்படிங்கிறார். அந்த பரம்பொருள், அவரே பரம்பொருள் அப்படின்னு உணர்ந்தவர் தான் மணவாள மாமுனிகள். அவரையே நினைத்து கொண்டு, அந்த பரம்பொருளையே நினைத்து கொண்டு எழுகிறார். நேற்று எந்த அனுபவமில் அவர் சயனம்க்கு போனாரோ அதே அந்த பகவானின் அனுபவத்தோடையே இப்போவும் எழுகிறார் அப்படின்னு. உஷஸ்யுத்தாய லோகாரிய பிரமுகாச்சாரிய சுக்திபிஹி உச்சை சுத்பாத கோவிந்தம் தத்ததிவ்யஸ்தலாஞ்சிதம். உஷத்காலத்தில் எழுந்துப்பார். பிள்ளை லோகாச்சாரியார், அவருக்கு முன்னாடியான ஆச்சாரியர்கள், இன்னுமான ஆச்சாரியர்கள் அப்பாலுடைய ஸ்ரீசுக்திகளை எல்லாம் மனசில் தியானம் பண்ணிக்கொண்டே எழுந்திருக்கிறார். கம்பீரமான குரலில் கோவிந்த நாம ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லா திவ்ய தேசத்தையும் மனத்தாலே நினைக்கிறார். அடுத்து 3-4 காவேரி ஸ்நானம் பற்றி சொல்லப்படுறது. காவேர்யா கமலோத்பாசி சம்ஸ்பிருஷ்ய சலிலம் சுபம் கோவிந்த குணசீலாதி த்யாத்வ அஸ்ருகலிலானனஹ ரோமாஞ்சித ஜலத்காத்ரஃப் பக்தயா பரமயைவ யஹ புனாதிம் தீர்த்தம் சம்காஹ்ய தம் வந்தே வரயோகினம். காவேரியில் நிறைய தாமரைகள் எல்லாம் மலர்ந்துருக்கு. அதையெல்லாம் அழகாக திருக்கரங்களால் தொடுறார். அப்புறம் ஜலத்தை கையால் தொட்டு புரோக்ஷணம் பண்ணிட்டு திருவடியை காவேரியிலே வைக்கிறார். அதனால் காவேரிக்கு சுகம் ஏற்படுறதும். கோவிந்தனுடைய, இந்த கோவிந்தன் அப்படிங்கிற திருநாமம் எல்லாருக்குமே தெரியும், எல்லா அவதாரத்துக்கும் பொருந்தக்கூடிய அழகான திருநாமம். அந்த கோவிந்தனுடைய சீல குணங்களை நினச்சி அவருடைய கண்களில் நீர் பெறுகிறது. திருமேனியில் மயிர்கூச்செறிகிறது. அதனால் அவர் அப்படி 2 அடி தள்ளி போகிறார். அதாவது காவேரியில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக இறங்குறார். அப்படியே அந்த எம்பெருமானுடைய குண விஷயங்களை நினச்சி கண்ணில் நீர் பெருகி அதனால் மெய் சிலிர்த்து அப்படியே 2 அடி தள்ளி போய் இருக்கார்.
அந்த கட்டுக்கடங்காத பக்தி, கட்டுக்கடங்காத எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய பிரேமம், இப்படி அவருக்கு இருக்க அந்த ஒரு பக்தியோடையும் பிரேமத்தோடையும் காவேரியில் நீராட காவேரி மகிழ்ந்து போகிறாளாம். தன்னுடைய தீர்த்தம் புனிதமாகிறது அப்படின்னு அவள் உணர்ந்தாள். 5வது பகவசாஸ்திர நிர்திஷ்ட விதினைவ நிமஜ்ஜயः திவ்யகாஷாய சூத்தோர்த்வபுண்ட்ர மாலாதிபூஷிதः. அவர் சாஸ்திரத்தை நிஷ்டையுடன் பின்பற்றியவர். அந்த காவேரியில் எப்படி நீராட வேண்டும், அதாவது நீராடுவதற்கு ஸ்நானத்துக்கான விதிகள் அப்படிங்கிறத பின்பற்றி தான் நீராடுறார். நீரை புரோக்ஷிக்கணும், ஹரி ஹரி ஹரின்னு 3 வாட்டி சொல்லி முங்கணும் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் அவர் கடைபிடிச்சுட்டு பண்ணுறார். காஷாயத்தையும் திருமண் ஸ்ரீஸ்வரனத்தையும் அழகாக 12 காஷாயத்தை தரிச்சுண்டு திருமண் சூஷியத்தை 12 இடங்களில் இட்டுண்டு துளசி மாலை, தாமரை மாலை போன்ற பவித்திரமான நல்ல மாலைகள் எல்லாம் அணிந்தார். மகாமந்திராதி சம்ஜப்ய விசிஷ்டைஃ பரிவாரிதः ஸ்ரீரங்கதாமா சம்சேவ்ய தத்தத்வான் உபப்ரம்ய ச. திருமந்திரத்தை மனதில் திடமாக வாங்கிட்டு தியானம் பண்ணுறார். சிஷ்யர்கள் எல்லாம் பக்கத்தில் எழுந்தருளிருக்கா. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு, அவருடைய ரங்கநாதனுடைய சன்னதிக்கு எழுந்தருளுகிறார். ஒரு சன்னதியுடைய விஷயங்களையும் கூறியபடியே செல்கிறார். தேவி, கோதா, யதிபதி, சிந்து கன்யா அப்படின்னு ஒரு சன்னதியுடைய விஷயத்தையும் அழகாக சொல்லிகிட்டே போகிறார். அப்படின்னு ஆராத்ய ரங்கராஜாதீன் அனுயாகம் விதாய ச அபுநாத் அமிருதைர் ஆர்யாம் ஸ்தம் வந்தே வரயோகினம். அடுத்தது மாமுனிகளுடைய பெருமாளை ஆராதனை பண்ணுறார். அப்படின்னா என்ன? ரங்கராஜாதீன், அப்படி ஆராத்யா ரங்கராஜாதீன் அப்படின்னா கோவிலில் இருக்கிற பெருமாளையா அப்படின்னா அங்கே பட்டர்கள் தான் ஆராதனம் இல்லையா, இவர் பண்ண முடியாது. எந்த பெருமாள் ஆராதனை அப்படின்னா அரங்கநகரப்பன் அப்படிங்கிற பெருமாள் தான் திருவாராதன பெருமாளாக மாமுனிவர்களுக்கு இருந்தார். அப்புறம் அவருக்கு ஆராதனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அனுயாகம், அதாவது பிரசாதத்தை புஜிக்கிறது. ஸோ ஆராதனம் பண்ணிவிட்டு பிரசாதம் சாப்பிட்றார் அப்படின்னு. மறுபடியும் இவரை மாதிரி ஒரு ஆச்சாரியன் வர முடியாது அப்படிங்கிறத தான் அப்புநாத் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது நம்மளுக்கு சொல்கிறது. அமிர்தமயமான ஆச்சாரியன் தான் வர முனி அப்படிங்கிறத அதுலேருந்து தெரிகிறது. வந்தே சௌமியவராக்ரய யோகினமகம் தியானாமிருதா ஸ்வாதினம் ஸ்ரீரங்காதிப பாதபங்கஜ பரிச்சார்ய குணைகாந்தினம். எப்போவுமே அவர் என்ன பண்ணுறாராம், பூர்வாச்சாரியர்களுடைய சுக்திகளை தியானம் பண்ணின்னு இருக்கார். பூர்வாச்சாரியர்கள் மேலே கொண்ட அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு அமிர்தமாக ருசிக்கிறது அவருக்கு அப்படிங்கிற. ஆக்ஞாசாஸ்ரவிதேர விச்சுதமலம் சம்சாரி கந்தாசகம் காலேஷு த்ரிஷு சைவ காமித பலப்பிராப்தியை குருநாம் குரும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தின்படி நடந்து சிஷ்யாளுக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். சம்சார வாடையிலேருந்து விலகியே இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இது காமிச்சு கொடுக்கறது இந்த ஸ்லோகம். அந்த மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் இல்லையா, அதை பெற்று தருபவர் மாமுனிகள் என்கிற ஆச்சாரியன் அப்படின்னு. குருநாம் குரும் அப்படிங்கிற அவர் என்ன, ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தா
நம்மளுக்கே தெரியும், நம்ம குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது பெரிய பெருமாள்கிட்டேருந்து தான். அப்படி அந்த குரு பரம்பரையில் வந்தோம்னா மாமுனிகள் தான் கடைசியான ஆச்சாரியன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆச்சாரியன் பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்தார். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஸ்ரீ சைலேஷதயா மாத்திரம்ங்கிற தனியனை மாமுனிகளுக்காக அருளியவர் நம்பெருமாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுதான் குருநாம் குரும் அப்படிங்கிறான். ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன், எல்லாருக்குமே ஆச்சாரியன்னா பெரிய பெருமாள். பெரிய பெருமாள்லேருந்து தொடங்கிட்டு வருது இல்லையா. பெருமாளுக்கு அப்புறம் பிராட்டி வரா, அதுக்கப்புறம் விஸ்வக்ஷேனர் வரார், சடகோபன் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இப்போ மாமுனிகள் வரைக்கும் அவர் பர்யந்தம் வருது. ஸோ இப்போ மாமுனிகளே இப்போது நம்பெருமாளுக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார் மாமுனிகளுக்கு நம்பெருமாள். அப்போது அதுக்கு தான் குருநாம் குரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாமுனிகளுடைய விஷயம் அதை சொன்ன மாதிரி பூர்வ தினச்சரியா அப்படின்னு இருக்கும் இல்லையா, 2 தினச்சரியைகள் இருக்குது இல்லையா இவருக்கு பெருமாளுடைய அந்த நித்தியமாக அவர்கள் பண்ணக்கூடிய இது அப்படின்னு. ஸோ இந்த வரவரமுனி அஷ்டகம் அந்த வரவரமுனி தினச்சரியைக்கு ஒரு அவதாரிகையாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவாக சொல்கிறத இதில் ஒரு சாரமாக நம்மளுக்கு தெரியறது மாமுனிகளுடைய ஒரு நாள் நிஷ்டை எப்படி அப்படிங்கிறது. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தவறேதான் இருந்தால் திருத்தி பணி கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன்.